ஒரு ஊரில் பொன்னி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மோர் விற்பதுதான் அவளுடைய ஒரே வேலை. பொன்னி விற்கும் மோர் குடிப்பதற்கு மிகவும் ருசியாக இருக்கும். அதனால் கிராமத்தில் உள்ள அனைவரும் பொன்னியிடம் மோரை விரும்பி வாங்கிச் செல்வர். இதனால் பொன்னி விற்கும் மோர் சீக்கிரமே காலியாகிவிடும். நாகம்மாளும் அதே கிராமத்தில் மோர் விற்று வந்தாள். ஆனால் நாகம்மாளிடம் ஒருவருமே மோர் வாங்குவதில்லை. ஏனென்றால் நாகம்மாள் மோரில் பாதிக்கு பாதி தண்ணீர் ஊற்றி விடுவாள். இதை தெரிந்து கொண்ட கிராமத்தினர் அனைவரும் யாருமே நாகம்மாளிடம் மோர் வாங்குவதே இல்லை. அனைவரும் பொன்னியிடம் மட்டுமே மோர் வாங்குவார்கள். அதனால் நாகம்மாளுக்கு பொன்னியை கண்டால் சுத்தமாக பிடிக்காது. பொன்னி தினமும் அந்த கிராமத்தில் மையப்பகுதியில் உள்ள பெரிய ஆலமரத்துக்கடியில் மோர் விற்பது வழக்கம். அந்த கிராமத்தை சுற்றி வயல்வெளிகளில் வேலை பார்ப்பவர்கள் வேலைக்கு இடையே களைப்படையும் போது அந்த மரத்துக்கு அருகே வந்து பொன்னியிடம் மோர் வாங்கி பருகுவது வழக்கமாக இருந்தது. மோரை குடித்துவிட்டு சிறிது இளைப்பாறிய பின் சுறுசுறுப்பாக மீண்டும் வயல்வெளிக்கு சென்று தங்கள் வேலையை ஆரம்பிப்பார்கள். மோர் கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் வாங்க. மோர் கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் வாங்க. பொன்னி அனைவரிடமும் அன்பாக பழகுவாள். பொன்னியிடம் நிறைய பேர் மோர் வாங்கி குடித்துவிட்டு உடனே பணம் தரமாட்டார்கள். அதை பற்றி பொன்னி கவலைப்பட மாட்டாள். அவர்களிடம் உங்களுக்கு எப்பொழுது பணம் கிடைக்கிறதோ அப்பொழுது எனக்கு தாருங்கள் என்று கனிவாக கூறுவாள். அதனால் அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் பொன்னியிடமே மோர் வாங்குவார்கள். பொன்னியுடைய மோர் தண்ணீர் கலக்காமல் மிகவும் ருசியாக இருப்பதால் பொன்னியின் வருகைக்கு அனைவரும் காத்திருப்பார்கள். பொன்னி அக்கா. சொல்லுமா மஞ்சு. அக்கா, எனக்கு கொஞ்சம் மோர் தருவீங்களா? உனக்கு இல்லாமையா மஞ்சு? இதோ பானையை கீழே இறக்கி வச்சுட்டு உனக்கு மோர் எடுத்து தரேன். சரிங்க அக்கா. ஆனா காசு என்கிட்ட இப்ப இல்லையேக்கா. மஞ்சு, உன்கிட்ட யார் காசு கேட்டா? முதல்ல என்கிட்ட மோரை வாங்கிக்கோ. உனக்கு எப்ப காசு கிடைக்குதோ அப்ப வந்து என்கிட்ட கொடு. சரிங்க அக்கா. என்ன மஞ்சு, போதுமா? போதும்க்கா. சரி அக்கா, நான் வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வரேன். மஞ்சு, ஒன்னும் அவசரம் இல்ல, நீ மெதுவா கொடு போதும். சரிங்க அக்கா, நான் வரேன். சரி மஞ்சு. இன்னைக்கு என்ன யாரையுமே காணோம். நம்ம சீக்கிரம் வந்துட்டோமோ? சரி, அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சது தூக்கமா வருதே. பொன்னி அசந்து அந்த மரத்தடியிலே தூங்கிவிட்டாள். அப்பொழுது அந்த பக்கமாக வந்த நாகம்மா பொன்னி மரத்துக்கடியில் தூங்குவதை பார்த்து விட்டாள். இந்த பொன்னியால் தான் தன்னிடம் யாருமே மோர் வாங்குவதில்லை என்ற கோபத்தில் பொன்னிக்கு கெடுதல் செய்ய திட்டம் போட்டாள் நாகம்மாள். இனிமே இந்த பொன்னி கிட்ட யாருமே மோர் வாங்காத மாதிரி நம்ம செய்யணும். பொன்னியோட மோர்ல யாருக்குமே தெரியாம நிறைய தண்ணியை கலந்துட்டோம்னா யாருமே அவகிட்ட மோர் வாங்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கிராமத்துல எல்லாரும் என்கிட்ட தான் மோர் வாங்குவாங்க. அப்புறம் நான் பெரிய பணக்காரி ஆயிருவேன். கெட்ட எண்ணத்தில் இருந்த நாகம்மாள் அருகில் இருந்த குழாயில் ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் பிடித்தாள். ஒரு வழியா பாட்டில் நிறைய தண்ணி ஊத்திட்டோம். இன்னையில இருந்து இந்த பொண்ணுகிட்ட யாருமே மோர் வாங்க மாட்டாங்க. சரி, யாரும் பார்க்கறதுக்குள்ள வேகமா அந்த இடத்த விட்டு போயிடணும். நாகம்மாள் நினைத்தது போலவே பொன்னியுடைய மோர் பானையில் தண்ணீரை கலந்து விட்டாள். நாகம்மாள் பொன்னியுடைய மோர் பானையில் தண்ணீர் ஊற்றிய பிறகு பதட்டத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அந்த இடத்தை விட்டு நகரும் பொழுது தன்னுடைய சுருக்குப்பை அந்த இடத்தில் விழுந்ததை கவனிக்க தவறிவிட்டாள் நாகம்மாள். சிறிது நேரத்தில் வயலில் வேலை செய்த அனைவரும் பொன்னியிடம் மோர் வாங்கி குடிப்பதற்காக மரத்துக்கடியில் கூடினர். பொன்னி, என்ன அசந்து தூங்கிட்டியா? நாங்க எல்லாரும் மோர் குடிக்க வந்திருக்கிறோம். அட, எல்லாரும் வந்துட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் அசதியா இருந்தது, அதனால என்ன அறியாம தூங்கிட்டேன். சரி, அதனால என்ன பொன்னி, எங்க எல்லாருக்கும் மோர் ஊத்தி தரியா? இதோ உடனே ஊத்தி தரேன். மோர் போதுமா? இன்னும் வேணுமா?
அன்று பொன்னியிடம் மோர் வாங்கி கொடுத்த அனைவரும் முகத்தை சுளித்தனர். பொன்னியிடம் ஒவ்வொருவரும் மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். பொன்னி, இன்னைக்கு என்ன மோர் நல்லாவே இல்ல. ஆமா, ரொம்ப தண்ணியா இருக்கே. கொஞ்சம் கூட ருசியாவே இல்லையே. எப்பவுமே மோர் இப்படி இருக்காதே. எப்பவுமே நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப மோர் தண்ணியா இருக்கே. என்ன பொன்னி, மோர்ல ரொம்ப தண்ணி கலந்துட்ட போல. ஐயோ அக்கா, நான் தண்ணியெல்லாம் மோர்ல கலக்கலையே. நான் எப்பவும் போலதான் கொண்டு வந்தேன். அப்புறம் எப்படி மோர் இவ்வளவு தண்ணியா இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாங்களே ரொம்ப களைச்சு போய் வரோம். இப்படி மோர் கொடுத்தா எப்படி பொன்னி? அக்கா, எப்படி மோர்ல தண்ணி வந்துச்சுன்னே தெரியலையே. அந்த மரத்துக்கடியில் இருந்த கூட்டத்தை பார்த்து மஞ்சு வேகமாக அங்கு வந்தாள். எல்லோரும் பொன்னியை மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் மஞ்சு குறுக்கே புகுந்து பேச ஆரம்பித்தாள். பொன்னி அக்கா கிட்ட இப்பதான் நான் மோர் வாங்கி குடிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சே. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி தண்ணியாவே இல்லையே. அப்புறம் எப்படி நாங்க குடிக்கிற மோர் மட்டும் தண்ணியா இருக்கு? அக்கா, எனக்கு கொஞ்சம் மோர் ஊத்தி கொடுங்க. இந்தா மஞ்சு. ஆமா, இந்த மோர்ல ரொம்ப தண்ணியா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அக்கா எனக்கு கொடுத்த மோர் ரொம்ப கெட்டியா நல்லா இருந்ததே. அப்புறம் எப்படி இப்ப மட்டும் மோர் தண்ணியா இருக்கு? இந்த பானைக்கடியில ஒரு சுருக்கு பை இருக்கே. அட, இந்த சுருக்குப்பை நாகம்மாவோடையதே. அப்ப அந்த நாகம்மா தான் இங்க வந்திருக்கணும். பொன்னி மேல இருக்க பொறாமையில நாகம்மா தான் அந்த மோர்ல தண்ணியை கலந்திருக்கணும். சந்தேகமே இல்ல, நாகம்மா தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். மஞ்சு, நீ போய் நாகம்மா ஆண்டியை கூட்டிட்டு வா. சரிங்க ஆண்டி. நாகம்மாளும் அந்த இடத்துக்கு விரைந்து வந்தாள். அனைவரும் நாகம்மாளிடம் துருவி துருவி கேள்வி கேட்க நாகம்மாளும் தன் தவறை ஒத்துக்கொண்டாள். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்கிட்ட யாருமே மோர் வாங்குறதில்ல. எல்லாரும் பொன்னிக்கிட்ட தான் மோர் வாங்குறீங்க. அந்த கோவத்துல தான் பொன்னியோட மோர் பானையில நான் தண்ணியை கலந்தேன். நாகம்மா, நீயும் பொன்னி மாதிரி மோர்ல தண்ணி கலக்காம வித்தா நாங்க ஏன் வாங்காம போறோம்? இன்னையில இருந்து நீயும் பொன்னி மாதிரி மோர்ல தண்ணி கலக்காம வித்து பார். நாங்க எல்லாரும் உன்கிட்ட மோர் வாங்கி குடிக்கிறோம். உன்கிட்ட மோர் வாங்கலன்றதுக்காக இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவியா? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் எப்பயும் பண்ண மாட்டேன். சரி, எல்லாரும் இந்த ஒரு தடவை நாகம்மாவை மன்னிச்சு விட்டுருங்க. இன்னையில இருந்து எல்லாருக்கும் தண்ணி கலக்காத மோரை நானும் விற்க போறேன். நாகம்மா, நீ மட்டும் தண்ணி கலக்காம மோர் வித்தேனா உங்க 2 பேர்ட்டுமே நாங்க வாங்கி குடிப்போம். பொன்னி, என்ன மன்னிச்சிடு. உன் மேல இருந்த பொறாமையில தான் இப்படி பண்ணிட்டேன். பரவாயில்ல நாகம்மாக்கா, நீங்க தப்ப உணர்ந்துகிட்டீங்களே, அதுவே போதும். அன்றிலிருந்து நாகம்மாவும் மனம் தெரிந்து தண்ணி கலக்காத மோர் விற்க ஆரம்பித்தாள். அன்றிலிருந்து அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் பொன்னி மற்றும் நாகம்மாளிடம் மோர் வாங்க ஆரம்பித்தார்கள்.